ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடத்தி வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். எனக்கு தீமை செய்ய நினைத்தது உண்மைதான், ஆனா தீமையினாலே மடிந்து போகாமல் உயிரோடு கூட இருப்பதும் உண்மைதான். எல்லாருக்குமே தெரியும், யோசேப்பு ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அந்த தரிசனத்தில் அவன் பார்க்கிறது என்ன கேட்டீங்கன்னாக்கா, 11 நட்சத்திரங்களும் சூரியன் சந்திரனும் யோசேப்பை வணங்கி நிற்பதாக கண்டான். இந்த தரிசனத்தை பார்த்தவுடன் அவன் யாரிடத்தில் போய் சொல்றானாக்கா, தன் தகப்பனாகி யாக்கோபினிடத்தில் போய் சொல்லுகிறான். இவன் எதை நினைச்சு போய் சொல்றானாக்கா, அப்பா கேட்டால் சந்தோஷப்படுவாரு, நான் பிள்ளை தானே, எனக்கு இவ்வளோ பெரிய உயர்வை கர்த்தர் கொடுக்கிறப்போ எங்கள் அப்பா சந்தோஷப்படுவார், எங்கள் அப்பா சந்தோஷத்தினால என்னை கட்டி பிடிப்பார், எங்கள் அப்பா என்னை ரொம்ப நேசிப்பார், எங்கள் அப்பா என்னை விட்டு முத்தமிடுவார். ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு கூட ஓடி போய் என்ன பண்ணுறான், தகப்பனிடத்திலே சொல்லுகிறான். அவன் எந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி ஓடி போய் தகப்பனிடத்திலே சொன்னானோ அதற்கு எதிர்மறையான காரியங்கள் அவனிடத்திலிருந்து வருகிறது. யாக்கோபு யோசேப்பை பார்த்து கேட்கிறான், ஏண்டா நான் உங்க அப்பன்டா, நான் உன் காலில் வந்து விழுவேன் நினைச்சியா, நான் உன்னை வணங்குவேன் நினைச்சியா, நான் உனக்கு முன்னாடி மண்டிடுவேன் நினைச்சியா, நீ எனக்கு பிதாவா இருப்பியா? அப்படிலாம் கேட்ட உடனே யோசேப்புக்கு அது வரையிலும் தன்னுடைய இருதயத்தில் சிந்தனைகளில் கூட அது வந்திருக்கிறது. இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தனக்கு கொடுத்த தரிசனத்தினுடைய அர்த்தத்தை தெரியாமலேயே போய் சொல்றான். யோசேப்புக்கு தெரியல, அந்த தரிசனத்தினுடைய விளக்கம் யோசேப்புக்கு தெரியல. யோசேப்பு ஓடி போய் அப்பா கிட்ட சொன்னா அப்பா சந்தோஷப்படுவாரே, அப்பா என்னை கட்டி பிடிப்பாரு, என் பிள்ளை நீ வாழ்க அப்படி சொல்லுவாரே நினைச்சேன். ஆனா எங்க அப்பா என்ன பண்றாரு, அதற்கு எதிர்மறையாய் பேச ஆரம்பிக்கிறார். நீ கடந்து வந்த உன் பாதையில உன் கண்களுக்கு முன்பதாக இருக்கிற மனிதர்கள் கூட நீ உயர்ந்து போகிற போது உன்னை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி நினைக்கிற உன் நினைவுகள் எல்லாம் காணல் நீராய்த்தான் முடியுமா? சில நேரத்தில் சொல்லுவாங்க, எப்பா ஒருத்தன் பிரச்சனையா இருந்தா பரவாயில்ல, ஒரு ஊரே பிரச்சனையா இருந்தா எப்படிப்பா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒருத்தன் பிரச்சனையா இருந்தானாக்கா ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். ஊரே பிரச்சனையா இருந்தானாக்கா மொத்த ஆசீர்வாதத்தையும் உன் தலைக்கு மேல கர்த்தர் கொண்டு வந்து வைப்பாருட்டு அர்த்தம். உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப பெரியவருங்க. இந்த யோசேப்பு அப்பா கிட்ட ஓடி போயிட்டு சொல்றான், அப்பா நான் ஒரு தரிசனத்தை கண்டேன், அந்த தரிசனத்திலே 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் என்னை வணங்கி நிற்கிறதை கண்டேன் என்று சொன்னார். சூரியன் என்பது யாக்கோபையும், சந்திரன் என்பது அவனுடைய தாயையும், 11 நட்சத்திரங்கள் என்பது அவனுடன் பிறந்த சகோதரர்களையும் காண்பிக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு எந்த மனுஷனுக்கு முன்பதாக ஏளனமானவனாக, எந்த சகோதரர்களுக்கு முன்பதாக உதாசீனப்படுத்தி தூக்கி எறியப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, இதே சகோதரர்களுக்கு முன்பதாக, இதே உன் தாய்க்கு முன்பதாக, இதே உன் தகப்பனுக்கு முன்பதாக நான் உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய காலம் வருகிறது, நான் உன்னை உயர்த்துகிற காலம் வருகிறது, நான் உனக்கு நன்மை செய்யும் காலம் வருகிறது. உனக்கு அவர்கள் ஏற்படுத்தின தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற பண்ணுகிற காலம் வருகிறது. உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ளுகிற ஒரு காலம் வருகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை. இது வல்ல சம்மட்டியை போல உனக்கு முன்பதாக வரும். இது அந்நிய நுகங்களை முறிக்கும். உனக்குண்டான எல்லா திட்டங்களையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும்.
ஆமென் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். இவன் இருதயத்துல மிகப்பெரிய ஒரு வேதனை. அப்பா சந்தோஷப்படல, சகோதரனிடத்துல ஓடுறான். அண்ணா அண்ணா, நான் நேற்றுக்கு தூங்குறப்ப ஒரு தரிசனம் பார்த்தேன். நிறைய பேர் இன்னைக்கு தரிசனம் பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா தரிசனத்தை மற்றொரு இடத்துல சொல்றதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா தரிசனம் சில பேர் பார்த்தனாக்கா, அவங்க பார்க்கிற தரிசனம் அவர்களுக்கு ஃபேவரா இருந்ததுனாக்கா வந்துட்டா சும்மா கட்டியும் ஒரு பொய் சொல்லிக்கிட்டு வந்துட்டான். ஒரு பொய் சொல்லிட்டு சும்மா ஆனாங்கட்டியும் தரிசனம் பார்த்துட்டேன். இவங்க குற்றம் சாட்டுவார்கள் என்று சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்கிற தரிசனத்தை சொல்லாமலேயே புதைச்சி போட்டுருவாங்க. நான் சொல்றேன், நீ பார்க்கிற தரிசனம் அவர்களுக்கு முன்பதாக மூடி போறது கிடையாது. அவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் எப்படி நடத்த போராடுறத காட்டுறதுக்காக தான் கர்த்தர் தரிசனம் கொடுக்க. கையா தட்டே ரக்க மத்தி நித்த லத்துனா ரிப்பா மமா கத்தி. உன் அப்பா எப்படி நடத்த போறாரு? நீ இன்னும் வைராக்கியமா மாறணும், இன்னும் ஜெபிக்கிறவனா மாறணும், இன்னும் நீ வரக்கூடிய போர்க்களங்களை சந்திக்கிற திராணி உள்ள ஒரு மனுஷனா மாறணும். கர்த்தர் அதுதான் உங்ககிட்ட இருந்து விரும்புறாரு. இந்த 11 பேரிடத்திலையும் சொல்றான். இந்த 11 பேர்ல ஒருத்தன் கடைசி யோசேப்பினுடைய தம்பி பெஞ்சமின். அவன் சின்ன பிள்ளை, அவனுக்கு தெரியல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 10 பேரிடத்துல ஓடி வந்து சொல்றான், அண்ணா அண்ணா அண்ணா, நான் இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் பார்த்தேன்னா. அப்போ உடனே ஒவ்வொருத்தரோடு கூட பேசி கொள்றாங்க. டேய், நான் என்னன்னா அவன் என்னடா, அவன் எவ்வளவு திமிரு பாரு அவனுக்கு. சோத்துக்கு இல்லாம கூட இருந்தா கூட சரிடா, அவன் கால் மாட்டில் போய் நான் விழ மாட்டேன்டா. நிறைய பேசியிருப்பாங்க, ஆனால் பைபிளில் அதெல்லாம் வரல. நீங்கள் தேடாதீங்க, அங்கே கிடைக்காது. ராமி நிறைய பேசியிருப்பாங்க. கடைசியாக அவங்க சொல்கிறாங்க, டேய், உயிரோடு இருந்தால் தானே நடக்கும், நீ பார்த்துக்கலாம்டா. 10 பேர் ஒன்றா சேர்ந்துட்டானுங்க. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா சொல்கிறார், இப்போ யோசேப்பினுடைய அப்பா யாக்கோபு சொல்கிறாரு, உங்கள் சகோதரர்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணு, கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வா, அவங்க நல்லா இருக்காங்களான்னு சொல்லி விசாரிச்சுட்டு வா. இப்போ மாதிரிலாம் கிடையாது. மதியானம் ஆடு அவுத்துட்டு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்குள்ளே வந்துடுது. அப்படி கிடையாது. அப்போல்லாம் போச்சுன்னா ஒரு வாரம் போயிட்டு மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இவன் என்ன பண்ணுறான்னாக்கா, சகோதரர்களை போய் பார்த்து சகோதரர்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறான். இவனுக்குள்ள இந்த தரிசனத்தை பார்த்த ஒரு சந்தோஷம், இவனுக்குள்ள என் வாழ்க்கையை கர்த்தர் இப்படி மாற்ற போறாருன்ற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இவன் மனசுக்குள்ள அலைப்பாயுது. இதை பார்க்கிற போது இந்த 10 பேருக்கு எரிச்சல் ஆகுது. ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதை பார்க்கிறப்போ நிறைய பேருக்கு எரிச்சல் ஆகுது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரியவர்ல. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த 15ஆம் தேதி ஒரு ஸ்கூலுக்கு நான் என்னை சீஃப் கெஸ்டாக கூட்டிருந்தாங்க. கூட்டிருந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா அமக்களம் பண்ணி இருந்தாங்க அங்கே. அப்போது அது ஸ்டேட்டஸில் போடுறப்போ என் ஆவியானவர் எனக்குள்ளே பேசினான். இதை பார்த்தா யாரெல்லாம் சந்தோஷப்படுவாங்க, இதை பார்த்தா யாரெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க அப்படி சொல்லி என் மனசில் நிறைய காரியத்தை கர்த்தர் பேசினார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவருடைய கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை உயர்த்துகிற வரையிலும் அவர் தூங்கவே மாட்டார். நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை உன்னுடைய உயர்வுக்குண்டான வழி தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய சூழ்நிலைகள் நாளைக்கு நீ இந்த நிலைமைக்கு வருவேன்றத அறியப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவைகளெல்லாம் உன்னை உயர்த்துவதற்கு எனக்கு பெரிசு ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றையும் நான் சமமாக்குகிற தெய்வன். அல்லேலூயா, அல்லேலூயா,
ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கடைசியில் எல்லாம் பிளான் பண்ணுறாங்க, டேய் ஒரு பெரிய குழிக்குள்ளே கொண்டு போயிட்டு என்ன பண்ணலாம், இந்த யோசேப்பை போட்டுடலாம். அந்த வனாந்தரத்துக்கெல்லாம் எப்பவும் ஆள்லாம் வரமாட்டாங்க. யாரெல்லாம் ஆள்லாம் வரமாட்டாங்க? அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இவன் குழியிலேயே ஒரு 10 நாள் சோறு தண்ணி இல்லாமல் இருந்தனாக்கா செத்து போயிடுவான். அப்புறம் எப்படி இவன் நமக்கு மேலே உயர்ந்திருக்கிறான்னு பார்க்கலான்றான். தூக்கி என்ன பண்ணுறாங்க, குழியில் போட்டுறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எவ்வளோ கேட்குறான், நான் உங்களை நேசித்தனே, உங்களை விசாரிக்க வந்தனே, உங்களுக்கு நான் ஆகாரம் கொடுக்க வந்தனே, எனக்கு இந்த தீமை செய்கிறீங்களே, என்னை எப்படியாவது தூக்கி எடுங்க சொல்லி கெஞ்சி இருக்கலாம். 10 பேருடைய காதலியும் கேட்கல. 10 பேருடைய காதலியும் கேட்கல. ரெண்டாவது திருப்பி என்ன பண்ணுறாங்க, டேய் இவனை கொல்றதுன்ட்டு முடிவு பண்ணிட்டோம், ஏன்டா சும்மா கொல்லணும், இவனை தூக்கி அதோ போறான ஒரு எகிப்தியன் அவனுடைய கையில் இத்தனை வெள்ளிக்காசு கொடுத்துட்டேன்னாக்கா அவன் இவனை சித்திரவதை பண்ணிடுவான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னேன்ல, அன்னைக்கெல்லாம் அடிமைகள் சித்திரவாதைக்குள் உட்படுத்தப்பட்டவர்களாம். அடிமைகள் காதில் கம்மல் போட்டனாக்கா அவன் இதற்காக வாங்கப்பட்ட அடிமை. ஒரு காலில் விலங்கிடப்பட்டிருந்தானாக்கா அவன் இதற்காக வாங்கப்பட்ட அடிமை. அவனுடைய வயிற்று பகுதியிலே ஒரு விலங்கு போடப்பட்டிருக்குமானால் அவன் இதற்காக வாங்கப்பட்ட அடிமை. இப்படி அவனுடைய அடிமைத்தனத்தை எல்லாம் வேறறுத்து இருப்பார்களாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மொத்த பேர் சேர்ந்து இவனை தூக்கி, ஏம்பா இவனை வெள்ளிக்காசு கொடுத்து இவனை வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இவன் கையில் கொடுத்துட்டு எகிப்தினுடைய கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க அண்ணன் தம்பிலாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இவன் போனவன் எங்கே போவான், அடிமையா. அவனுக்கு சாப்பாடு கூட அவனுக்கு என்ன கிடைக்காது, நேர்த்தியான உணவு கிடைக்காது. ஜென்மத்துக்கு அவன் மேலே வர முடியாது. அவள் தான் ஒளிஞ்சான்னு நினச்சிக்கோ. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த இடத்துல நடக்கிற டேர்னிங் பாயிண்ட் எல்லாம் நல்லா கவனிங்க பார்க்கலாம். குழியில் போட்டானுங்க, அதுலேருந்து கர்த்தரே தூக்கி எடுத்தார். காசுக்கு வித்தானுங்க, அதுலேருந்து கர்த்தரே அவனை எகிப்துக்கு கொண்டு போனார். திட்டம் எப்படி வருது பாருங்க. இதை பாருங்க, யோசேப்பு அன்னைக்கு பார்த்த அந்த தரிசனத்தினுடைய திட்டம் யார் மூலமா வருதுனாக்கா, யோசேப்பினுடைய சத்துருக்கள் மூலமாகவே அந்த திட்டத்தை கட்ட நிறைவேற்றுவதற்கு கொண்டு போகிறார். யோசேப்பு நினைச்சா இவங்க எனக்கு சத்துருவாய் மாறி போனார்கள் நினைச்சா, இல்லவே இல்லை. உன் சத்துருக்களின் நிமித்தமாகத்தான் உன் தலைக்கு மேல் இருக்கிற திட்டங்களை கட்ட நிறைவேற பண்ணுவாராம். அல்லேலூயா. ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பாருங்க, தானியேலுடைய நண்பர்களும் அந்நிய தேசத்தில் வந்து சுகபோகமான ஒரு வாழ்க்கையை கற்று தந்துட்டாரு. நல்ல வேலை, நல்ல சாப்பாடு, ஒரு என் ஊரை விட்டு வந்துட்டேன்ற ஒரு கவலையே இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சிநேகிதன் ஃபோன் பண்ணான். ரொம்ப நாள் கழிச்சு போகும்போது, வெளிநாட்டிற்கு அந்த சிநேகிதன் போகிற போது சொன்னானா, எனக்கு எங்கள் அம்மா விட்டுட்டு என் ஊரை விட்டுட்டு உங்களெல்லாம் விட்டுட்டு எனக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் கடன் பிரச்சனை இல்லை, என் குடும்பம் படுற வேதனையை கண்டுத்தான் நான் இந்த இடத்த விட்டுட்டு நான் போகிறேன். எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது, சொல்ல முடியாது. நான் அங்கே இருப்பேனா இருக்க மாட்டேன்னு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் எனக்கு செட் ஆகுமான்ட்டு கூட தெரியல. ஏதோ என் சூழ்நிலை சரியில்லை, அதுக்காக நான் போகிறேன்ட்டு சொன்னேன்னா, ஒரு 12-13 மாதங்கள் கழித்து அதே சிநேகிதனுக்கு வெளிநாட்டில் இருக்கிற சகோதரன் ஃபோன் பண்ணுறானா. அவன் சொல்கிறான், மச்சான் நான் இங்கே வந்து சூப்பராக இருக்கிறேன், நீ ஒன்று பண்ணு, உடனே பாஸ்போர்ட் எடுத்துக்கோ, உடனே விசாக்கு நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன், நீயும் வந்துரு. டேய் போகும்போது அழுதுகினே போனியாடா, நான் இருக்க மாட்டேன் வந்துடும் சொல்லிட்டு போனியே. அப்படி தான் வந்தேன். ஆனால் வந்த இடத்துல ரொம்ப சுகபோகமாக இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கிறேன். அதனால் திரும்பி நான் இந்தியாவுக்கு வர மாதிரியே இல்லை.
அப்படின்னு சொன்னானா. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி தான் தானியேலும் தானியேலுடைய நண்பர்களும் எருசலேமை விட்டு பாபிலோனுக்கு போகிற போது அழுதுகிட்டே போனாங்களாம்மா. ஐயோயோ ஊரை விட்டுட்டனே, என் ஜனத்தெல்லாம் விட்டுட்டனே, ஐயோ இவங்க என்னை கொண்டு போய் என்ன பண்ண போகிறாங்க, என்ன செய்ய குற்றம், என்ன என் மேலே என்ன வேலையை கொடுக்க போகிறாங்க, என்ன எப்படி தண்டிக்க போகிறாங்கன்ட்டு சொல்லி நினச்சிட்டே இருக்கிற நேரத்தில் கர்த்தர் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிச்சிருந்தாராம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப உயர்த்தி ஆசீர்வதிச்சிருந்தாராம். அந்த நேரத்தில் ஒரு திட்டம் வருகிறது. பெரிய ஒரு சூழ்ச்சி இவர்களுக்கு விரோதமாய் வருகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ராஜா ஒரு காரியத்தை சொல்ற, திரும்ப வாசிங்க. அதை ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். நல்ல கவனிங்க. தானியேலையும் அவனுடைய தோழரையும் சுகபோகமாய் இருக்கிற தன் தோழனையும் கொலை செய்யும்படி தேடினார்களா. அல்லேலூயா, அல்லேலூயா. கொலை செய்யும்படி தேடினார்கள். இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இவங்க நினச்சிருப்பாங்க, என்னடா நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோம், அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை ஹாப்பி ஆகிடுச்சின்னு நினச்சோம். திரும்ப நமக்கு எங்கேருந்துடா இந்த பிரச்சனை வந்தது, திரும்ப நமக்கு எங்கேருந்துடா இந்த உபத்திரம் வந்தது, இந்த கண்ணீர் வந்தது, அவ்வளோதானே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சுடான்ட்டு நினச்சி ஒருத்தரோடு ஒருத்தர் சொல்லி புலம்பிட்டு இருக்கிற போது யாராகிலும் ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், இல்லை இல்லை, என் தேவன் நமக்கு தீவை செய்கிறவர் அல்ல, அவர்கள் நமக்கு எதிராய் கொண்டு வந்த இந்த சூழ்ச்சிகளை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அது 2:47 வாசிங்க பார்க்கலாம். ராஜா தானியேலை நோக்கி நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே. பாருங்க, இந்த சட்டம் இயற்றப்பட்டதற்கு பிறகு ராஜா கண்ட தரிசனத்தினுடைய அர்த்தம் அறியப்படாத ஒரு சூழ்நிலை அந்த இடத்தில் நிலவி கொண்டிருக்கிற போது தான் ராஜாவுக்கு கடுங்கோபம் ஏற்பட்டு ராஜா ஞானிகளையும் சாஸ்திரிகளையும் சூனியக்காரர்களையும் தீர்க்க தரிசிகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான். அதில் இவர்களும் அடங்குவார்கள். ஆனால் என்ன ஒரு கிருபைனாக்கா, தானியேலுக்குள்ள ஒரு விசேஷமான கிருபை இருக்கிறது என்பது ராஜாவுக்கு எப்போ தெரியும்னாக்கா, இந்த பிரச்சனைகளுக்கு பிறகுத்தான் அந்த கிருபையை ராஜாவால் அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பிரளயத்தை கொண்டு வந்ததற்குண்டான காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உனக்கு விரோதமாக ஒரு பிரச்சனை வருது, ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு விரோதமாக ஒரு பெரிய ஒரு போராட்டம், ஒரு கலகம் உருவாகி கொண்டு இருக்கிறது. நீ சில நேரத்தில் நினைக்கலாம், மற்றவனை மாதிரி நான் ஜெபிக்காமல் இருக்கிறேனா, மற்றவர்களைப் போல நான் ஆலயத்திற்கு போகாமல் இருக்கிறேனா, மற்றவர்களைப் போல நான் கர்த்தருக்கு கொடுக்காமல் இருக்கிறேனா, எல்லா காரியத்திலும் உண்மையாய் வாழ்கிற எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் இவ்வளவு கண்ணீர் சொல்லிட்டு உனக்குள்ள நீ ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இதோடு கர்த்தர் நிறுத்த விரும்பல. ஒரு பிரளயத்தை கர்த்தர் உருவாக்கி அந்த பிரளயத்திற்கு மத்தியிலே நீ வேண்டிக் கொண்டால் உன் தேவனாகிய கர்த்தர் பதில் கொடுக்க காத்திருக்கிறார் என்பதை உனக்கு மட்டுமல்ல, உன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கு காட்டுறதுக்காகத்தான் கர்த்தர் இந்த பிரளயத்தையே உருவாக்குகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எனக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை, என் ஜெபத்தை கேட்பாரு, எனக்கு எந்த தரிசனத்தை கண்டாலும் அதற்கு உண்டான மறைப்பொருள் எனக்கு தெரியுன்றத எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையை இன்னைக்கு உலகம் முழுவதும் தெரிய வைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு கலகத்தை கர்த்தரே ஏற்படுத்தினாரா. என்ன ஆச்சு தெரியுமா? வாசிச்சு பாருங்க. அது 2:48. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம், இங்க கவனிக்கிறீங்களா, அவன் இருந்ததை காட்டிலும் அவனை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாகவும் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா.
அதனால தான் சொல்றான் பக்தன், நான் உபத்திரவப்பட்டது நல்லது நல்லது. அந்த உபத்திரவத்தின் குகையில தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். பிரச்சனைகளுடைய வாழ்க்கையிலே வந்தது நல்லது. என் தாயும் தகப்பன் என்னை கசப்பாய் நினைத்தது நல்லது. என் சகோதரர்கள் என்னை பகைத்தது நல்லது. என்னை வேற்றவரிடத்திலே வெள்ளிக்காசுகளுக்காக விற்றது நல்லது. இத்தனை சகோதரர்களும் இத்தனை தாய் தகப்பன் இருந்தும் கூட நான் பரதேசியாய், நான் அந்நியனாய், பிழைப்பிற்காக மற்றொருவருடைய கையிலே அடிமையாய் இருந்தது நல்லது நல்லது நல்லது. கர்த்தர் எனக்கு அதிலும் மேலானவைகளை செய்ய போகிறார், மேலானவைகளை செய்ய போகிறார். அதுதான் பரம பாக்கியமா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எந்த பிரச்சனையிலையும் சோர்ந்து போயிடாத. எப்போ உனக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் உன் மனைவி கிட்ட கையை கொடுத்து சொல்லு, அல்லது உன் கணவனிடத்தில் கை கொடுத்து சொல்லு, அல்லது உன் பிள்ளைகளிடத்தில் கை கொடுத்து சொல்லு, அல்லது உன் தாய் தகப்பனிடத்தில் கை கொடுத்து சொல்லு, அப்பா நமக்கு வருகிற இந்த பிரச்சனை நல்லது, நமக்கு இதிலும் மேலானவைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்லுங்க. இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. உலர்ந்து போயிருக்கிற உன்னை மீண்டும் உருவாக்குவதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, நீ உடைப்பட்டது நல்லது, நீ உதிர்ந்து போனது நல்லது. இளங்கிளைகளைப் போல துளிர்விட்டு உன்னை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கினவர்களுக்கு மத்தியிலே உன்னை ஒரு பெரும் திரளாய் ஆண்டவர் பெருக பண்ணுகிறதற்கு உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு சிக்ஷையின் நாளாயிருக்கட்டும். நல்லது நல்லது. என் தகப்பன் எனக்கு தீமை செய்ய மாட்டாரு. என் தகப்பன் எனக்கு நீ ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் ஒன்னல்ல. பாத்தியா உன் பிசினஸ் என்ன ஆச்சு பாத்தியா? ஆண்டவர் ஆண்டவர் ஒன்ன பத்தியா? உன் குடும்பம் என்ன ஆச்சு பத்தியா? ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில் என்று சொன்னியே, இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை நீ அகப்பட்டிருக்கிற பத்தியா? எத்தனை பேர் சொன்னாலும் அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லுங்க, இன்னைக்கு சொல்றேன், பிரச்சனைகளை மட்டும்தான் உனக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி என் ராஜா என்னை எப்படி நடத்துவார்ன்றது தெரியுமா உனக்கு? அதுக்கு பிறகு எங்க அப்பா எனக்கு எப்படிப்பட்ட சன்மானத்தை கொடுப்பார் என்று தெரியுமா? எனக்குள்ள பாரம் சுமப்பது யாரோ, என்னை தன் தோளின் மேலே சுமந்தது யாரோ. எனக்குள்ள பாரம் சுமந்தது யாரோ, என்னை தன் தோளின் மேலே சுமந்தது யாரோ. உயிர் தந்த இயேசு கைவிடுவாரோ, எனக்காக மரித்தவர் என்னை மறப்பாரோ. துன்பங்கள் உனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். துன்பங்கள் உனக்கு வரலாம் வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். உன்னை அன்பாய் நேசித்தவரும் உனக்கு எதிராய் மாறலாம். உன்னை அன்பாய் நேசித்தவரும் உனக்கு எதிராய் மாறலாம். பாட்டுன்றது ஒரு அழகு. அது ரொம்ப ஸ்பீடா போனாலும் டேஞ்சர், அது ரொம்ப ஸ்லோவா போனாலும் டேஞ்சர். பாட்டுன்றது ஒரு அழகு, ஒரு பியூட்டி பார்லர் மாதிரி. அப்படி சொன்னதான் நம்ம ஆளுங்களுக்கு புரியும். அந்த பாட்டு எனக்கு ஒரு கிருபை கற்று தந்திருக்கிறாருன்னா அது ஆண்டவர் மகிமைப்படணும். தயவுசெய்து நான் உங்களை சொல்கிறேன், எல்லாருக்கும் பாடுறதுக்கு ஆசை இருக்குது, எல்லாரும் பாடணும், எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை எல்லாம் கரெக்டாக செய்யணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பொறுப்பை தயவுசெய்து தப்பு தப்பாக செய்யாதீங்க. நீங்கள் சந்தோஷப்பட்ட பத்தாதுங்க, நீங்கள் சந்தோஷப்பட்ட பத்தாது, சபை சந்தோஷப்படணும், கடவுள் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அதனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை உணர்ந்து செய்யுங்க. அல்லேலூயா. அதனால் எப்படி பாடினாலும் நல்லா இருக்குன்றது வேற, எப்படி பண்ண நல்லா இருக்குன்றது வேற. ஆனால் இப்படி தான் பாடணுன்ட்டு இருக்குது இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள பாரம் சுமப்பது யாரோ, என்னை தன் தோளின் மேலே
சுமந்தது யாரோ? உயிர் தந்த இயேசு கைவிடுவாரோ? எனக்காக மரித்தவர் என்னை மறப்பாரோ? துன்பங்கள் எனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். துன்பங்கள் எனக்கு வரலாம் வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். நான் அன்பாய் நேசித்த எவரும் எதிராய் மாறலாம். நான் பாடுறதையே பார்க்கணும், கூடவே ஓடி வரணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் அன்பாயினே இப்படி 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 இப்படி. என்ன அழகுடாப்பா, சோத்ரா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் அன்பாய் நேசித்த எவரும் எனக்கு எதிராய் மாறலாம். அப்பா, நான் அன்பாய் நேசித்த எவரும் எனக்கு எதிராய் மாறலாம். இயேசு இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை? நீ குழியில போட்டாலும் உனக்கு எதற்கு கவலை? நீ வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டாலும் உனக்கு எதற்கு கவலை? நீ சிறைச்சாலையில போடப்பட்டாலும் உனக்கு எதற்கு கவலை? உன் கையிலும் காலிலும் விலங்கிடப்பட்டிருந்தாலும் உனக்கு எதற்கு கவலை? அவரு பார்த்து பாரு, எல்லாத்தையும் அவரு பார்த்து பாரு. சொல்லுங்களேன், உங்க சத்தத்திலிருந்து அதை கேட்க நான் ஆசைப்படுறேன். எல்லாத்தையும் அவர் பார்த்து பாரு. ஆமீன் சொல்லலைங்க, ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் அவர் பார்த்து பாரு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பேய், அந்த நாய் வெக்கப்பட்டு போ சாத்தானே, உன்னை இப்படி பண்ணிடுவேன், நீ இப்படி ஆயிடுவ அப்படி நினைக்கிற ஆவியே, உனக்கு ஒன்று தெரியுமா? என் முதுகெலும்பை நிமிர்த்த பண்ணுகிற தேவன் அவர். சரிந்து நிற்கிற என் தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன் அவர். துவண்டு போயிருக்கிற கால்களை மான் கால்களுக்கு ஒத்த கால்களை போல தீவிரமாய் நடக்க செய்கிற தேவன் அவர். அவர் இருக்கிற வரையில் நான் கவலைப்பட மாட்டேன். அவர் இருக்கிற வரையில் நான் கண்ணீர் வடிக்கவே மாட்டேன். துன்பங்கள் எனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். துன்பங்கள் எனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். நான் அன்பாய் நேசித்த எவரும் எனக்கு எதிராய் மாறலாம். நான் அன்பாய் நேசித்த எவரும் எனக்கு எதிராய் மாறலாம். உனக்குள்ள பாரம் சுமப்பது யாரோ? உன்னை தன் தோளின் மேலே சுமந்தது யாரோ? உனக்குள்ள பாரம் சுமப்பது யாரோ? உன்னை தன் தோளின் மேலே சுமந்தது யாரோ? உயிர் தந்த இயேசு கைவிடுவாரோ? உனக்காக மரித்தவர் உன்னை மறப்பாரோ? உயிர் தந்த இயேசு உனக்காக மரித்தவர் உன்னை மறப்பாரோ? துன்பங்கள் எனக்கு வரட்டுமே வரட்டுமே, துயரங்கள் தொல்லை தரட்டுமே துன்பங்கள் எனக்கு வரலாம் வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். நான் அன்பாய் நேசித்த எவரும் எனக்கு எதிராய் மாறலாம். வசனம் சொல்லுது, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து தான் பட்சணம் கிடைக்குமா? எங்கேருந்து பட்சணம் கிடைக்குமா? சில நேரத்தில் நம்ம நினைப்போம்ல, அவங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க, அவங்கெல்லாம் நமக்கு உதவி செய்வாங்க, இவங்கெல்லாம் உதவி செய்வாங்க. எல்லா வாதிலும் அடைக்கப்படும். நீ எதிர்பார்க்காத ஒரு வாதலை இயேசு திறப்பாரு. அந்த வாதலில் இருந்துட்டு நீ எதிர்பார்த்தவைகளை காட்டிலும் மேலானவைகளை கர்த்தர் கொடுப்பார். உன் கண்களுக்கு முன்பதாக ஆச்சரியமான மகிமையான மேன்மையுள்ள காரியங்களை எல்லாம் என் தெய்வமாகிய கர்த்தர் அவர் துளித்து நிற்கும்படி செய்வார். ராஜா செய்வார், இயேசு செய்வாரியா.
ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நாட்கள் கடந்து போனது. எந்த யோசேப்பை குழியில போட்டாங்களோ, எந்த யோசேப்பை வெள்ளிக்காசுகளுக்காக விற்று போட்டார்களோ, எந்த யோசேப்பிற்கு விரோதமாக கலகத்தை ஏற்படுத்தி சிறைச்சாலையிலே தள்ளினார்களோ, எந்த யோசேப்புக்கு சோறு கிடைக்காம, எந்த யோசேப்புக்கு உடை கிடைக்காம, எந்த யோசேப்புக்கு அன்பு கிடைக்காம, எந்த யோசேப்புக்கு நல்ல உறைவிடம் இல்லாம, எந்த யோசேப்பு அழைக்கழிக்கப்பட்டானோ அந்த யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். நாட்கள் கடந்து போனது. அதே தேசத்தில் அதே யோசேப்பை அன்று கண்ட தரிசனத்தின்படி கர்த்தர் உயர்த்தினார். இப்ப அந்த யோசேப்பை பார்க்கறது யார் வராங்கன்னாக்கா, 11 நட்சத்திரங்களும், ஒரு சூரியனும், ஒரு சந்திரனும், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற யோசேப்புக்கு முன்பதாக விழுந்து பணிகிறார்களா? எத்தனை பேருக்கு இந்த கையா தட்டி இவங்களுக்கு தெரியல, குழியில தள்ளவனுக்கு தெரியல, இவன் தான் யோசேப்பு. நீ என்ன ஆளணுவியான்னு நினைச்சவங்களுக்கு தெரியல, இவன் தான் யோசேப்பு. இவனுக்கு முன்னாடி தான் மண்டியிட்டு எங்களுக்கு சோறு கொடுப்பான்னு கேட்கறது தெரியல. நான் தீர்க்க தரிசனமா சொல்லி அனுப்புறேன். இந்த பேழை யாருடைய பார்வைக்கும் அறியப்படாததா இருக்கலாம், ஆனால் இதற்குள்ளே இருக்கிறவர்களை எல்லாம் என் ஆண்டவருடைய முத்திரை மோதிரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறார். நாட்கள் வரும், நீ சிங்காசனத்திற்கு மேலே வீற்றிருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்பினவங்க, உன்னை தூக்கி போட்டவங்க எல்லாம் உனக்கு முன்னாடி வந்து மண்டியிடுவார்கள். ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆண்டவர் பேசின வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து கர்த்தர் நடத்தினார். அவர்களுக்கு கர்த்தர் நல்லவராயிருந்தார். யோசேப்புக்கு கர்த்தர் நல்லவராயிருந்தார். தானியேலுக்கு கர்த்தர் நல்லவராயிருந்தார். மொர்தெகாய்க்கு இயேசு நல்லவராயிருந்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு இயேசு நல்லவராயிருந்தார். ஓ, ஆபிரகாமுக்கு இயேசு நல்லவராயிருந்தார். ஈசாக்குக்கு தேவன் நல்லவராயிருந்தார். அந்நிய நுகத்தடிகளை தனக்கு மேலே பிணைக்க விடாதபடி பாதுகாப்பதிலே தேவன் நல்லவராயிருந்தார். எல்லாம் அப்படி கண்ணு மூடுங்க பார்க்கலாம்.